கிரிக்கெட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து லைஃப்பில் நிறைய எனக்கு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி கிரிக்கெட்ன்ற ஒரு பேஸ் வச்சு யோசிச்ச ஐடியா தான் அது. ஃபஸ்ட்டு சிங்காரவேலன் சார் தான் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களோட 4th ப்ராஜெக்ட் இது. ரேகை, மதில், செருப்புகள் ஜாகிரதைக்கு அப்புறம் 4வது ப்ராஜெக்ட். ஸோ இப்படி ஒரு எசன்ஸ் இருக்குது. கிரிக்கெட்டை பற்றி ஒன்று பண்ணணும் போது யோசிக்காமல் எங்களோட டீம் அப் பண்ணார். தேங்க்யூ சார். நீங்கள் ஃப்ரேம்லேயும் உங்களோட எஃபர்ட் நிறைய தெரியுது, உங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய தெரியுது. தேங்க்ஸ் அலாட். ஸோ கிரிக்கெட் பற்றி ஒன்று பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஜியில் இப்போ ஸ்ட்ராட்டஜியாகவே லைஃப்பில் வேர்ல்டில் வந்து என்ன நம்ம ரிலேட்டபிள் திங்ஸ் இருக்கோ, நம்ம மக்கள் எதெல்லாம் ரிலேட்டபுளாக ஒரு ஒரு கிரிக்கெட் சீசன் வந்தால் அதில் வந்து ஃபேன்ஸுக்கு என்ன ரிலேட்டபிள் இருக்குது, சொசைட்டியில் வேறு விஷயங்கள் என்ன ரிலேட்டபிள் இருக்குது, அந்த டாபிக்ஸ் எடுத்து அதுலேருந்து ஒரு கதைகள் பண்ணணுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நாங்கள் இருக்கோம். அதுவும் நம்ம தமிழ் சொசைட்டிக்கு என்னென்ன தீம்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதுக்கான கதைகள் தான் தேடிட்டு இருக்கோம். அதில் இந்த கிரிக்கெட் பற்றி பண்ணணும் போது கார்த்திக் தான் ஃபர்ஸ்ட் எங்கள் மைண்டில் வந்தார். ஸோ கார்த்திக் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஸ்போர்ட்ஸ் நரேட்டர் நான் நினைக்கிறேன். ஹி ஹாஸ் அ வெரி குட் ஸ்கிரிப்ட். கார்த்திக் எப்படி பழக்கம்னா 2 வருஷம் முன்னாடி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எங்களை எங்கேஜாக ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அது பேர் நான் சொல்ல, ஏன்னா ரொம்ப ரொம்ப அவருக்குள்ளே வச்சிருக்காரு, அந்த பேர் யாருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, வேற ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ அந்த கதையை கேட்டதுக்கு அந்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அந்த அந்த பிளே பண்ணவரால் கண்டிப்பாக ஒரு கிரிக்கெட்டில் எங்கேஜிங்காக ஒரு பிளே கொடுத்துட முடியுன்றதுனால கார்த்திக் வி ரோப்டன். அண்ட் சூப்பராக பண்ணியிருக்கீங்க கார்த்திக், தேங்க்யூ. இட் வாஸ் அ ஷார்ட் பீரியட். நாங்கள் இது ஜான் ஃபெப்ரில் தான் பேச ஆரம்பித்தோம். அங்கேருந்து ரிலீஸில் வந்து இன் 4 months இஸ் டெலிவர் த ப்ராடக்ட். தேங்க்யூ கார்த்திக். அண்ட் இதுக்கு காஸ்டிங் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாமே 20-year-olds காலேஜ் முடிக்காமல் அந்த ஏஜ் குரூப்பில் ஒருத்தர் என்னெல்லாம் ஒரு ஒரு எப்படிலாம் ஒருத்தரை ஃபாலோ பண்ணக்கூடாதோ அப்படி ஃபாலோ பண்ணுற 4 பேர், ரொம்ப கிரேசியாக நம்ம ஒரு லிமிட் இல்லாமல் என்ன வேணால் பண்ணக்கூடிய ஒரு 4 பேர்னும் போது அதுக்கு யங்ஸ்டர்ஸாகவும் தேவைப்பட்டுச்சு. அவங்க பண்ணுறது வந்து சில்லியாகவும் இருக்கணும், ஆனால் இட் ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் அப்படின்னும் போது இது ரொம்ப ட்ரிக்கியான காஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ தான் வி டிட் அ லாட் ஆஃப் ப்ராசஸ் அண்ட் வி எண்டட் அப் அட் ஆல் தீஸ் 4 பியூட்டிஃபுல் ஆக்டர்ஸ். வைபவ், ஷக்கீல்னே வருது, வைபவ், ஜகபர், வெங்கட் அண்ட் லாவண்யா. ஸோ அவங்க வெரி கோஆப்ரேட்டிவ். எவ்வளோ நைட் ஷூட்ஸ் இருந்தாலும் எல்லாம் முடிச்சு கொடுத்தாங்க இந்த வெரி ஷார்ட் பீரியட். ஆக்சுவலாக என்டையர் டீம் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே எங்களோட டைம் லைனுக்கு கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. வெரி ஹாப்பி. சம்பத்ராம் சாரும் வந்து 3 days ஒரு போர்ஷன் நாங்கள் ஃபுல் த்ராட்டில் போனோம். ரொம்ப கோஆப்ரேட்டிவ் எங்களுக்காக பண்ணி கொடுத்தாரு. ஸோ இட்ஸ் வெரி கோஆப்ரேட்டிவ் டீம். ரொம்ப ராஜ்குமார் அண்ட் அவினாஷ் 2 பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க கேமரா டிபார்ட்மெண்ட்டில். ராஜ்குமார் எங்களோட அகெயின் 4th ப்ராஜெக்ட். அவருமே விஷுவல்ஸ் வந்து இந்த ஷார்ட் பீரியடில் தேவ் கிவன் அஸ் வெரி குட் விஷுவல்ஸ்னு சொல்லலாம். கிரிக்கெட் போர்ஷன் ஆகட்டும், பப் போர்ஷன் ஆகட்டும், இல்லை ஊர் போர்ஷனில் அவினாஷ் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட். ஸோ இட்ஸ் அ வெரி குட் டெக்னிக்கல் டீம். மெயினாக மியூசிக் பரத் தான் நிறைய எலிவேஷன் சொல்லலாம் அந்த ப்ராஜெக்டில். பெட்டிங் சீக்வன்சஸ் ஒரு இதில் ஹைலைட் பார்த்தீங்கன்னா பெட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா தட்ஸ் அ வேர்ல்ட் தட் வி டோன்ட் நோ, பெருசாக நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ அதுக்கான வேர்ல்டு எப்படி நடக்கும்னு ஒரு சின்ன இதுக்கப்புறம் தான் பண்ணோம் அந்த வேர்ல்டு. ஆனால் ஈஸியாக ஒரே இடத்துல ஸ்டேஜ் பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு வேலைக்கு போயிடலாம். அதை வந்து பரத் தான் ரொம்ப ஹோல்ட் பண்ணாருன்னு சொல்லணும். தேங்க்யூ பரத், தேங்க்ஸ் ஃபார் தட். அண்ட் இதெல்லாம் ஸ்டிச் பண்ண பவித்ரன். வெரி டிஃபிகல்ட் டு ஒரு ஃப்ளேவர் மாறிட்டே இருக்கிற ஒரு கதை, வேறு இடத்துக்கு போயிட்டே இருக்கிற ஒரு கதை, அதை கரெக்டாக எங்களுக்கு தொகுத்து கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஒரு இதுவாக இருந்தார். அண்ட் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்ட் டைரக்டர்னு சொல்லணும். இப்படி ரெடியாக எல்லாமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்சே ஆகாது. ஸோ வெரி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் டீம், வெரி குட் டீம். அண்ட் ஷார்ட் பீரியடில் எங்கள் விஷனுக்கு யூ டெலிவர்ட். தேங்க்யூ. ஜி5யோட வந்து நாங்கள் இது வந்து 4வது ப்ராஜெக்ட். முதல்ல மதில், அது வந்து ஒரு சமூகத்தில் நடக்கூட ஒரு சீர்கேடு சம்மந்தப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து செருப்பு ஜாகிரதை, அது வந்து ஒரு காமெடி பேஸ் சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் ரீசெண்டாக ரேகை பண்ணோம். ரேகை வந்து ஒரு க்ரைம் பேஸ் சப்ஜெக்ட். இப்போ மம்முட்டி அண்ட் ஸ்டார்ஸ் வந்து இது டோட்டலாகவே வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம். இது ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஜி5 நிறுவனத்தின் திரு லாயட், திரு ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஷாம் சார் சொன்ன மாதிரி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் ஷூட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நடிகர்கள், அதாவது வந்து இது ஒரு யங் வைப்ரண்ட் டீம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வைபவ், வெங்கட், ஜகாபர்,
லாவண்யா எல்லாருமே வந்து என்னென்னா நாங்கள் வந்து டைம் லைன் ரொம்ப கம்மியாக இருந்தது தோட்டு ரொம்ப சீக்கிரமாக ஷூட் பண்ண வேண்டியதாக இருந்தது. பல நாட்கள் அவங்கள வந்து நைட் ஷூட்டில் வந்து அவங்கள வந்து மெனக்கட வச்சோம். ஸோ அவங்க அதெல்லாம் பார்க்காம வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து என்னென்னா லொக்கேஷன் இஷ்யூஸ் இருந்தது, மறுநாள் ஷூட் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் டேட் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்தது தோட்டு நிறைய நாட்கள் வந்து எங்களுக்கு நைட்டு மெனக்கட்டாங்க. என்டையர் டெக்னீஷியன்ஸும் வந்து பல நாள் தூங்காமல் தான் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் எங்களோட டைரக்டர் திரு கார்த்திக் அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்த நாள்லேருந்து அதாவது வந்து உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு சொல்கிற மாதிரி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆஃபீஸில் வந்து எப்போ பார்த்தாலும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து ஃபுல் என்கேஜாக இருந்தார். அவரோட என்ன சொல்கிறதுனா ஷூட்டிங் வந்து நாங்கள் பீக் சம்மரில் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அவருக்கு பல நாள் உடம்பு சரியாமல் கூட போயிடுச்சு. அதெல்லாம் மீறி அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து ஒர்க் பண்ணி இன்றைக்கி இந்த ப்ராஜெக்டை டெலிவர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கார்த்திக். எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் மதிவாணன், அவருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி. அவர் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி காலையில் வரையும் கூட அவர் தூங்கலை கண்டினியூஸாக. அண்ட் ஐ ஷுட் தேங்க் ஆல் த ஏடிஸ் அண்ட் த அசிஸ்டன்ட் ஃபார் டிஓபி டீமில் இருந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. தேங்க்யூங்க. மம்மட்டியான் ஸ்டார்ஸ். ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நான் ரேண்டமாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும்போது கார்த்திக் ப்ரோ மீட் பண்ணோம். ஸோ மீட் பண்ணும்போது அவர் வந்து ப்ரோ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் ப்ரோ, நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்டேன். என்ன ப்ரோ அர்ஜென்ட்டாக பண்ணுறீங்களா? சரி ஓகே ப்ரோ பண்ணலாம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஸ்டுடியோ வாங்க ப்ரோ நான் மீட் பண்ணலான்னு சொன்னோம். ஜஸ்ட் ஒரு காலில் பேசி மாதிரி ஒன்லைன் சொன்னார். அண்ட் நானும் கார்த்திக் ப்ரோவும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம்னு சொல்லி நான் ஒரு 2-3 வருஷமாக நான் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எதனா ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் 2 பேரும் ஒரு காம்பினேஷனில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராஜெக்ட் டெலிவரி பண்ணணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு. மம்மட்டியான் ஸ்டார்ஸ் பை த வே லைக் ஃபைனலாக நானும் அவரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். ஸோ ஹாப்பி அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு. அண்ட் ZEE5 டீம் சார், ஷாம் ப்ரோ, செம்மதிவாணன் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அவங்க லைக் ஸ்டுடியோவில் கூட இருந்து இது பண்ணலாம் அது பண்ணலாம் ஐடியாஸ், ஏன்னா லாஸ்ட் மினிட் ஒர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது இதுன்னு சொல்லி பேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சம் செம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த கேஸ்ட் க்ரூ எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஒர்க் பார்க்கும்போது எனக்கு இன்னும் இந்த ஸ்க்ரீன் லைக் இந்த சீன்ஸை வந்து இன்னும் எலிவேட் பண்ணி மியூசிக்கில் எலிவேட் பண்ணலான்னு தோணுச்சு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. அண்ட் என்னோட மியூசிக் டீம் ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம், ஒரு 20 டேஸ் 25 டேஸில் ஒரு 6 எபிசோட்ஸ், அப்புறம் அது இல்லாமல் ஒரு 2 சாங் ஒரு டைட்டில் ட்ராக் வந்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது வந்து லைக் என்னோட மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னோட மியூசிக் டீம், லைவ் ஆர்டிஸ்ட் அவங்களாம் இல்லாமலாம் இது பாசிபிளே கிடையாது. ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு செம பெரிய பேக் போனாக இருந்தாங்க. ஸோ அவங்க நேம் மட்டும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சந்தோஷ் ஆறுமுகம், செபாஸ்டின் சதீஷ், பிரேம், சாய் ஆழ்வார், ஆண்டனி ஃப்ரம் மெல்வின் அண்ட் மை லைவ் ஆர்டிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்குது, சாரி. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. இந்த ப்ராஜெக்டோட மியூசிக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து இன்னும் லைக் பீப்புளுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். சார் SS குரூப் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது என்னோட ZEE5யோட 3வது அசோசியேஷன். ஒரு கோடை மேடம் ஸ்ரீ வீரப்பன் அதுக்கப்புறமா இது பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க் ஷாம் ஃபார் பிரிங்கிங் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா கார்த்திக் தேங்க்யூ, ப்ரொடியூசர் சார் தேங்க்யூ, அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். ஸோ தேங்க்யூ. நல்ல ப்ராஜெக்ட் பாருங்கள், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இறைவனுக்கு நன்றி, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி, வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் நன்றி அண்ட் வணக்கம். என் பேர் வெங்கட் பாலமுரளி. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது. ரொம்ப நன்றி சிங்காரவேலன் சார், SS குரூப் சிங்காரவேலன் சார், ஷாம் சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்களோட ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் பற்றி சொல்லி ஆகணும். நந்தகுமார் சார், முருகன் சார், அப்புறம் தருண் சார், ராஜேஷ் சார். சும்மா அப்படி நம்ம லைட்டாக ஏதாவது டவுனாக நின்னோனாலே வந்துடுவாங்க, என்னாச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு டீம். கார்த்திக் ப்ரோ அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் என்ன. ரொம்பவே நன்றி ப்ரோ. ஸோ அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் அருண், விக்ரம், சிவா ப்ரோ, கணேஷ், இன்னும் தேவா, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பர்பான டீம், ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். என்னோட கோ ஆர்டிஸ்ட் இப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து இப்படிலாம் நடந்துக்கோன்னு சொல்லி வைபவ் லாவண்யா வழி நடத்தி கொண்டு போனாங்க. நான் மெயினாக பேசணும்னு நினச்சது வந்து மியூசிக், பரத் அண்ணன். ஸோ ஒரு சீனுமே பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. நான் வந்து அவரை கட்டி பிடிச்சி எல்லாம் சொன்னேன், இருந்தாலும் எனக்கு இன்னும் சொல்லணும்னு தோணிகிட்டே இருக்குது. பரத் அண்ணன், அவங்களோட டீம், சந்தோஷ் ஆறுமுகம், எல்லாருமே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. DOP ராஜ் ப்ரோ, முன்னாடி அவினாஷ் ப்ரோ, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க.